வணக்கம். தமிழக வெற்றிக் கழக பந்தக்கால் நடுவிழா மிக சிறப்பாக நடந்து முடிஞ்சிருக்கு. புஜி ஆனந்த கலந்து கொண்டு மிக சிறப்பாக நடத்தியிருக்காரு. அதே மாதிரி மத ஒற்றுமை, மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தி 3 மாதிரியான, அதாவது இந்து மக்களுடைய சாஸ்திரங்கள், முஸ்லீம் சகோதரர்கள், கிறிஸ்தவ சகோதரர்கள் அனைவரும் வந்து கலந்துக்கிட்டாங்க. அனைவரும் முக்கியமான அந்த, அதாவது இந்த இந்து பூசாரியிலேருந்து, அதே மாதிரி அவங்க பாதகம் சொல்லுவாங்க அவங்க, அப்புறம் ஒரு அசரத்து எல்லாம் கலந்துக்கிட்டாங்க. எனக்கு ரொம்ப மிக சந்தோஷமாகிடுச்சு. ஒரு நல்ல முறையில் போயிட்டு இருக்கார். தலைவர் வந்து நல்ல கொள்கையை பின்பற்றாருன்னு நினைக்கிறேன். 3 மதங்களை சார்ந்தவனை கூட்டியாந்து பெருமை சேர்த்துருக்காரு. நம்ம ரசிகர்கள் எப்படி இருக்காங்க, நம்ம ரசிகர்களுடைய மனசை புண்படுத்தாமல் அவங்களுக்கு புரிகிற மாதிரி எல்லா மக்களுக்கும் நன்மை செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தை அவர் இப்போவே கொண்டு வந்தார். ஆனால் மௌனம் காக்குறார். மௌனம் காக்கிற காரணம் என்னென்னா, மியூசிக் தடைகளை ஏதாவது படம் இருக்கா, மௌனம் காக்குறார். மிக சிறப்பாக நடந்துச்சு. பந்தக்கால் நடுவிழாவுக்கு 3 மதத்தை சேர்ந்தவங்களும் வந்து கலந்துக்கிட்டது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி கூட்டம் இந்த அளவுக்கு எதிர்பார்க்கல, தலைவரே எதிர்பார்க்கல, விஜய் அவர்களே எதிர்பார்க்கல. மக்கள் தலைவன் விஜய் அவர்களே வந்து மீடியமாக தான் வர சொல்லியிருக்காரு. குறிப்பாக வந்து 4 மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் அதிகமாக வந்திருந்தாங்க. மிக சிறப்பாக இருக்குது. நல்ல முறையில் அந்த பூஜை நடந்து முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி மீட்டிங்கு நல்ல முறையில் நடந்து முடியும். அதே மாதிரி அவர் இந்த கட்சியில் சேர்ந்துருவார், அந்த கட்சியில் சேர்ந்துருவார், கூட்டணிக்கு அது இதெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. இது காங்கிரஸ் தலைவர் வருவார் ராகுல் காந்தி அப்படிங்கிற மாதிரிலாம் பதிப்புகள் வந்துக்கிட்டு இருக்கு. அது ஒன்றும் எனக்கு இன்னும் கரெக்டாக தெரியல. கரெக்டாக தெரிஞ்ச வேணால் அதை பற்றி போடுறேன். ஆனால் அது மாதிரிலாம் வர வேண்டிய தேவையில்லை. அவங்கெல்லாம் நம்ம கட்சி தொண்டர்கள் எல்லாம் வந்தாலே போதும். மாற்றுக் கட்சி தொண்டர்கள் வந்து இது பண்ணாங்கன்னா அப்புறமா பிடிபி ஏடிஎம்னு நம்ம கட்சியை மாற்றி விட பார்ப்பாங்க. அவங்கள கூட இருந்தாக்க காங்கிரஸ் டிஎம்கே பிடிஎம்னுவாங்க. அதுக்கு ஏற்கனவே டிஎம்கே பிடிஎம் ஏற்கனவே இருக்குது. அதாவது திருமாவளவன் கட்சி இருக்குது, அதான் டிஎம்கே பிடிஎம். அது எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா ஜெயலலிதா கூட ஒரே ஒரு முறை தான் கூட்டணி வச்சார். கிட்டத்தட்ட 15 வருஷமாக அவங்களோடயே இருக்கார். ஆட்சிக்கு வந்தோடனே வெளியிலே வந்துட்டு அப்படியே சண்டை போடுற மாதிரி அப்படியே பந்தாலாம் பண்ணிவிட்டு இப்படிலாம் பண்ணிவிட்டு கடைசி நேரத்தில் போய் லவுக்குன்னு போயிட்டு 2 சீட்டை வாங்கிட்டு போய் நின்று சிதம்பரத்தில் போய் நின்று ஜெயிச்சு வந்துடுவார். அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கார். அவர் செஞ்சுட்டு இருக்கார். அவரோட பேசிக்கிட்டு உடனே பிஜேபி சேர்ந்தாருவாங்க. காங்கிரஸ் வந்தாங்கன்னா காங்கிரஸ் ஏற்கனவே டிஎம்கேல இருக்குது, அது மேலே சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் எந்த இதுவும் வரக்கூடாதுங்கிறக்காக மௌனம் காக்குறார். இந்த மௌனத்துக்கு பின்னால் இவ்வளோ விஷயம் இருக்குது. மதசார்பற்ற தன்மை இருக்குது, நல்ல கொள்கைகள் இருக்குது. அதெல்லாம் அந்த டயத்தில் தான் சொல்லணுங்கிறதுக்காக ரொம்ப கட்டுப்பாடாக வச்சுருக்காரு. புஜி ஆனந்த் அவர்கள் சிறப்பு பூஜையெல்லாம் நடத்தி முடித்தார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.